ரெஃபரன்ஸ் நிறையா படம் வரும். காக்கா காக்கா, மஞ்சுமல் பாய்ஸ், இது மாதிரி நிறையா ரெஃபரன்ஸ் வரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர டைம்லாம் தூக்கி கொடுக்குற காமெடி இருக்குது. நீங்கள் விழுந்து சிரிக்கிற காமெடி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு தாத்தாலாம் விழுந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஸோ அது மாதிரி சீன்ஸ் இருக்குது. நீங்கள் சம்மருக்கு ஒரு ஃபேமிலியாக வல்கரா சீன்ஸ் அவ்வளோ இருக்காது. நீங்கள் சம்மருக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி நான் ஸ்டாப்பாக சிரிச்சிட்டு போகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. ஏன் ரொம்ப மொக்கையாக இருக்குது பிரதர். நம்ம சந்தானம் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா வேஸ்ட். ஏன் பிடிக்கலையா? இல்லை காமெடி ஒர்க் அவுட் ஆகலையா? ஏன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றுமே இல்லை. அப்படியா? லேக் ரொம்பமாக இருக்கா? அது லேகாக தான் இருக்குது. அப்படியா? ஜிபியூ மாதிரி, ஜிபியூவில் எப்படி வந்து நிறையா ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் சாங்ஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி இது சுமார் தானா? இல்லை டிடி மாதிரியே இல்லை. ஓகே. படம் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. நிறைய ரிவ்யூஸ் வந்து ரொம்ப டைரெக்டாகவே தாக்கியிருப்பார். நல்ல படங்கள் ஒன்றா அது கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸால் பாதிப்பு இருக்காதுன்னு இந்த படத்தில் வந்து கருத்து. பட் ஆனால் அதுவே இங்கே அவர் படத்துக்கே அது மைனஸாக போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு தேட்டருக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காமெடி வந்து மொட்டராஜேந்திர காமெடி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி டிடிலையும் அதுக்கு முன்னாடி பாட்டுலேயும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி சந்தானம் இதில் வேறு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் பண்ணியிருக்கா. அது இந்த படத்துக்கு செட் ஆகலை. நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கா? உண்மையாக நல்லா இருக்கு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடிலாம் ஓகே. படம் ஃபுல்லாகவே காமெடி தான் ப்ரோ. அப்படியா? காமெடி தான் ப்ரோ. காமெடி மூவில மாதிரிலாம் இல்லை ப்ரோ. நல்லா காமெடியாக காமெடி தான். மொட்டராஜேந்திரன் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பர் ப்ரோ. வேற லெவல். லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் அவருக்கு தான். அப்படிங்களா? அவர் தான் ப்ரோ. ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலியா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம். உண்மையாகவே நல்லா ஜாலியாக படம் ஃபுல்லாக சிரிச்சு ஜிவிஎம் கொஞ்சம் கம்மி ப்ரோ. ஜிவிஎம்க்கு வந்து ஸ்பேஸே இல்லை ப்ரோ படத்தில். செல்வராகவன் வந்து அதெல்லாம் படம் பாருங்க ப்ரோ, உங்களுக்கே தெரியும். அவரு கூட ஓகே. நல்ல மூவி ப்ரோ. நல்ல மூவி தான் ப்ரோ. அவரு 7.5 கொடுப்போம் ப்ரோ. ஏன்னா சில இடத்துல வந்து லேகாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ நம்ம மொட்டராஜேந்தர் நம்மளால பார்க்கல. இந்த படத்தில் செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்காரு. மொட்டராஜேந்தர் வரசின் எல்லாருமே சூப்பராக இருக்கும். நம்ம ரிவ்யூவருக்கு நீங்கள் போய் பார்க்க போனீங்கன்னா அந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும். கன்க்ளூஷன்லேயும் ரிவ்யூவருக்கு என்னன்னு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ரிவ்யூவர் வந்து சினிமா நாலேஜ் இருக்கிறீங்க தான் ரிவ்யூவராக இருக்குன்னு ஒரு சந்தானோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அது நல்லாயிருக்கும். ஸோ மற்ற சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேய் படம் மாதிரி வரும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான முயற்சி. ஒரு தேட்டர் சம்மந்தமாக எடுத்ததுனால எல்லாத்தையும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் யங்ஸ்டர் கண்டிப்பாக இந்த படம் கனெக்ட் ஆகும். ஒரு தேட்டரில் நடக்கிற மாதிரி காட்டுவேன். கண்டிப்பாக ஒரு சினிமாட்டிக் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும். டிடி வச்சு கிட்டத்தட்ட 4 பாட்டம் ஓட்டிட்டாங்க. எப்படி தான் இருக்குது? என்னதான் சொல்கிறாங்க? இன்னும் ஓட்டுறாங்க? இல்லை இன்னும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாப் பண்ண மாதிரி தான் படத்தில் காமிக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் டிடிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாட்டு கொஞ்சம் ஆவரேஜ் தான். இந்த பாட்டு ரொம்ப ஆவரேஜ். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாட்டு கூட சூப்பராக இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கனால இந்த படத்துக்கு யாரும் போவாங்கன்னு தெரில. அவரை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்துறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு சூப்பர் டைரக்டர் வந்து சும்மா அந்த இது மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. செல்வராகவன் அவருக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் இந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கிங்ஸ்லியா அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லோரும் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை அது மொட்டராஜேந்திரன் வரும்போது தான் காமெடியெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஃபஸ்ட்லேயே வந்துடுவார். அவர் வந்த வாட்டி தான் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் என்னன்னு தெரியாது. நம்ம ரிவ்யூவர் பிரசாந்த், அந்த தமிழ் கிராஃப்ட் இவங்கெல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களால எதுவும் திட்டிடக்கூடாதுன்னு. ஆமாம், அதால் திட்டிடக்கூடாதுன்னு உள்ளே போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் ஆவரேஜ் தான். எனக்கு பர்சனலாக பிடிக்கல அந்தளவுக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி பாட்டு கூட கொஞ்சம் பார்க்குற மாதிரியே அது இருந்துச்சு. இந்த பாட்டில் வந்து அது கூட இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. யாசிகா ஆனந்த் எதுக்கு படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். கிளாமருக்காக மட்டும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஹீரோயினும் வந்து பேயாக நடிச்சிருப்பாங்க. மற்றும் பேய் தான். டிடி ரிட்டர்ன்ஸ்னாவே பேய் படம் தான். பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஃபன்னாக தான் போவோம். ஒரு இந்த தேட்ரு வந்து அவர் ஒன்று கட்டி வச்சுருப்பார். அந்த தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்களாம் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியே போய் வந்து இந்த படம் நல்லா இல்லை மொக்கை அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்கல்ல. அதனாலே அவர் பிடிச்சி எல்லாத்தையும் தேட்டருக்குள்ளேயே கொண்டுட்டு இருப்பார். அவங்கள வந்து அந்த கொன்னவாட்டி
அந்த பேய் பழி வாங்குதா இல்லையா, அதான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பழி வாங்குதா இல்லை அதோட கொள்கிற இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதர் ஆடியன்ஸ் பிடிக்கும். எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். அது செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு காமெடிஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் மொட்டராஜேந்திரக்கும் கேமியோ இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. அதே மாதிரி யார் அதான் படமே சுமாராகிடுங்கிறல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. அவர் காமெடியாவது வந்து பார்த்தோம்னா சந்தான படத்தில் அவர் காமெடியாவது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மாதிரி இல்லை எதுவுமே செட் ஆகும். நமக்கு எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 10க்கு 2.5 அந்த மாதிரி தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான். நிறைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கலாச்சி வச்சுருக்கேன். ஆமாம், டிசப்பாயின்மெண்ட் தான். என்னையும் படத்துக்குள்ளார போகலான்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள்? எப்படி தான் இருக்கு? காமெடியாக இருக்கா? காமெடியாக இருக்குங்க. பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, ஒரு 1 டைம் பார்க்கலாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, டைம் பாஸ் தாங்க. டைம் பாஸ் தான். காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை? ஓரளவுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த எலி ஒன்று காட்டியிருப்பாங்க, அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பரவாயில்லைங்க. மொட்டராஜேந்தருக்கு தான் வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் காமெடி அவர் வர நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வர டைம்லாம் காமெடி அதிகமாக தூக்கி கொடுக்குறது வந்து மொட்டராஜேந்தர் தான். கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குதா இல்லை நல்லா இருக்கு? காமெடி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நிறையா படம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் சிரிக்காமல் இருந்தால் கூட செகண்ட் ஹாப்பில் ஒரு காம்படிஷன் வரும், ஒரு எலி காம்படிஷன் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது உளுந்து சிரிப்பீங்க அந்த சீனில் தான். மொட்டராஜேந்தருக்கு வந்து எல்லா டிடி ரிட்டர்ன்ஸ் இதுலேயுமே மொட்டராஜேந்தர் கலைக்கிறவர் கூட இருக்கிற எல்லாருமே செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிழல் ரவி, நம்ம வில்லன் ரோல், பழைய ரோல் நிழல் ரவி பற்றி ஒரு மேனரிசம் பண்ணுவார், அதுவும் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். அவருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. படம் உண்மையாலுமே ஒரு ஹீரோயினியா இல்லை, ஹீரோயினுக்கு மேலே இருக்கிறாங்களா ஓடுற மாதிரி. யாசிகாவும் நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த தான் 10க்கு வந்து 9 கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக சந்தானம் தான் தூக்கி நிறுத்திருக்கார் படத்தை. நம்ம ஒரு ரிவ்யூ எடுக்கிறவங்களுக்கு அதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. படம் நல்லா இருக்கு, நம்ம சூப்பராக இருக்குது, பார்க்கலாமா. காமெடி எப்படி இருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆகுது லைட்டாக. நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நிறைய பேர் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தெரியலண்ணா படம். ஒவ்வொருத்தருக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காதுண்ணா. மொட்டராஜேந்திரன் பெஸ்டிக்காக எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காருண்ணா. படத்தில் ஏதாவது சலுப்பாக போதா? இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்குண்ணா. படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படியே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சூப்பராக இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் அப்படிங்களா? அடுத்து மறுபடியும் பார்க்க வருதா இல்லை? வரும்ண்ணா, கண்டிப்பாக வரும். அளவுக்கு முடிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் ஓட்டிட்டு தலைவர், அதனால் வரும். சரி, செல்வராகவும் ஜிவிஎம்க்கு எப்படி இருக்கு ரோல்? அவங்க ரோல்லாம் நான் சும்மா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜாலியாக பண்ணிக்கிறாங்கண்ணா. அவங்க வச்சு ஓட்டியிருக்காங்களா இல்லை நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே தானே, ஓட்டினாப்புலையும் ஓட்டிக்கிறாங்க, நடிச்சாப்புலையும் நடிச்சுக்கிறாங்க. ஜிவிஎம் வந்து ஆக்டிங்னாலே அங்கே வராது. ஐயோ எதுதான் பேசுறது. நல்லா இருக்குண்ணா. பிடிச்ச சீனு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா, காமெடியாக இருக்குது. அதான் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா ப்ரோ? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா இருக்குண்ணா, காமெடியாக இருக்குது.